சார். ஆனால் அவரு போனது வந்துட்டு கீர்த்தி சுரேஷனுடைய தலைப்பொங்கலுக்கு கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போல சார். அது வந்துட்டு இந்த ரூட்டினுடைய ஆஃபீஸுக்கு வந்துட்டு அந்த வருஷம் அவங்க நடத்துவாங்க ஒரு பொங்கல் நிகழ்ச்சி. அதனால அந்த நிகழ்ச்சிக்கு எப்பவுமே கீர்த்தி சுரேஷ் வருவாங்க, பிரியங்கா மோகன் வருவாங்க, யார் யாரெல்லாம் வந்துட்டு அந்த பிஆர் டீமில் லைக் அவர் ஹேண்டில் பண்ணுறாரோ எல்லாருமே வருவாங்க. அதில் வந்துட்டு இது வரைக்கும் விஜய் வந்ததில்லை. இந்த முறை விஜயும் வராரு, அவ்வளோதானே சார். அதையே நம்ம இது கோ இன்சிடென்ட்டாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. பிஆர் டீமில் அந்த ஆஃபீஸ் ஃபங்க்ஷனில் இவர் போய் கலந்துக்கிற போகிறாரு. அங்கே கீர்த்தி சுரேஷ் வந்துருக்காங்க. இவருடைய பிஆர் டீமுக்கு கீர்த்தி சுரேஷ்க்கு என்ன சம்பந்தம்? சரி, ஆனால் விஜய் ஹேண்டில் பண்ணுறதும் அதே பிஆர் டீம் தானே. ஏன்னா ஜெகதீஷ் தான் விஜய்க்காக ஒரு பிஆர் ஒர்க் பண்ணுறாரு. கீர்த்தி சுரேஷ்க்கு அவர் தான் பண்ணுறாரு. அவர் தான் பண்ணுறாரு. அப்படிங்கிற நான் நட்படைப்பில் நம்ம வந்து இதை வந்து தவறாக கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஒரு கோயின்சிடென்ட்டாக கூட நடந்திருக்கலாம். ஆனால் விமர்சனங்கள் எப்படி வருது? கீர்த்தி சுரேஷுக்கு தலைப்பொங்கலுக்கு இவர் போய் பொங்கல் பாறையில் ஆட்சி எழுதி போடுறாரு அப்படின்னு தானே கேட்கும். மக்கள் இப்படி தானே கேட்பாங்க. இப்போ இவர் ஏன் இப்போ எல்லா நடிகர்களும் அரசியல்வாதிகளும் வீட்டில் குடும்பத்தோட வீட்டுக்கு வெளியில் பொங்கல் வச்சு போட்டாங்க எல்லாரும், நீங்கள் ஏன் போடலன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ உங்கள் குடும்பம் எங்கே, உங்கள் ஃபேமிலி எங்கே, உங்கள் பையன் எங்கே, ஒய்ஃப் எங்கே, பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் மறைக்க முடியாதே.